ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங் பற்றி பார்க்கலாம். நான் வந்துட்டு எவ்ரி மந்த் பட்ஜெட் போட்டு அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜூலை மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு ஜூலை 1. என்னோடய கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 9,020 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 1 கிராமுக்கு 105 ரூபா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நேற்றை விட இன்றைக்கி 1 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1 கிராம் வந்துட்டு 120 ரூபா இருக்குது. இப்போ நம்ம பட்ஜெட் பிளானிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்ரி மந்த் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து 20,000 கொடுப்பாங்க. ஸோ அதில் நான் வந்துட்டு எந்தளவுக்கு செலவு பண்ணுறேன், எந்தளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த பட்ஜெட் பிளானிங். ஒவ்வொரு மாதமும் நான் வந்துட்டு பட்ஜெட் பிளான் பண்ணி அதுலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து நான் அதை வந்து கோல்டில் இன்னொன்று சில்வரில் ரெண்டுலேயுமே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதம் நான் எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 20,000ல் 10% அமௌண்ட், அதாவது 2,000 ரூபா வந்து நான் பட்ஜெட் போடும்போதே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சேவிங்ஸு. எப்போவுமே எந்த அளவுக்கு அமௌண்ட்டு கொடுக்குறாங்களோ அதில் வந்துட்டு 10% அமௌண்ட் வந்துட்டு நான் தனியாக சேவிங்ஸ்க்கு அப்படின்னு ஒதுக்கிடுவேன். மீதி இருக்கிற 18,000க்கு தான் நான் வந்து பட்ஜெட் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி எக்ஸ்பென்சஸ், டெய்லி எக்ஸ்பென்சஸ், வீக்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு 3 விதமாக பிரித்து நான் வந்து பட்ஜெட் போட்டிருக்கேன். இப்போது மந்த்லி எக்ஸ்பென்சஸில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட் வந்து 6,000 ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி க்ரோசரி திங்ஸுக்கு அப்படின்னு 2,500 ரூபா தனியாக ஒதுக்கியிருக்கேன். அதே மாதிரி பால் பார்த்திங்க அப்படின்னா 1,500 ரூபா ஒதுக்கியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் வாங்குவேன். ஸோ அதனால் பாலுக்கு வந்துட்டு எவ்ரி மந்த் நான் பே பண்ணுறதுனால 1,500 ரூபா வந்துட்டு தனியாக ஒதுக்கியிருக்கேன். ரைஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 800 ரூபா ஒதுக்கியிருக்கேன். தென் சிலிண்டருக்கு பார்த்திங்கன்னா 800 ஒதுக்கியிருக்கேன். சிலிண்டருக்கு வந்து நான் எவ்ரி மந்த் 800 நான் ஒதுக்கிட்டுருக்கேன். ஆனால் சிலிண்டர் வாங்குறது பார்த்திங்க அப்படின்னா 1 மந்த் விட்டு 1 மந்த்து தான் நான் வந்து சிலிண்டர் வாங்கிட்டுருக்கேன். ஸோ அந்த 800 அப்படிங்கிறது சேவிங்ஸில் போகும். லாஸ்ட் மந்த் வந்துட்டு நான் சிலிண்டர் வாங்கிட்டேன். ஸோ இந்த மாதம் இந்த 800 அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு சேவிங்ஸில் தான் போகும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு நான் வந்துட்டு என்ன ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஒரு 2,000 ரூபா ஒதுக்கியிருக்கேன். ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபா அப்படிங்கிறது 4 வாரம் இருக்கு இல்லையா, ஒரு வாரத்துக்கு 500 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபா ஒதுக்கியிருக்கேன். நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 4 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு 300 ரூபா அப்படின்ற மாதிரி 4 வாரத்துக்கு 1,200 ரூபா வந்துட்டு நான் ஒதுக்கியிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய வீக்லி எக்ஸ்பென்சஸில் நான் வேறு எதுவுமே நான் வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு காய்கறி, தண்ணி, அதாவது ட்ரிங்கிங் வாட்டர், இது 2 மட்டும்தான் நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2க்கும் நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 800 ரூபா அப்படிங்கிற மாதிரி 4 வாரத்துக்கு 3,200 ரூபா நான் ஒதுக்கியிருக்கேன். ஸோ நான் இங்கே காலம் பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் அப்படின்னு காலம் பிரிச்சிருக்கேன். இந்த பக்கம் சேவிங்ஸ் அப்படின்னும் பிரிச்சிருக்கேன். ஸோ நான் ஒவ்வொரு வாரமும் எந்தளவுக்கு செலவு பண்ணுறேன், எந்தளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத மந்தோட எண்டில் நான் இந்த காலம்ஸில் உங்களுக்கு நான் ரைட் பண்ணி காமிக்கிறேன், எந்தளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. 5,000 கிட்ட நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதமும் கண்டிப்பாக நான் ஒரு 5,000 சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு கொடுத்துருந்த அமௌண்ட்டில் வந்துட்டு நான் வந்து 6,000, அதாவது 20,000 ரூபாயில் 6,000 ரெண்ட்டுக்கு போயிடுச்சு. மீதி 14,000, அந்த 14,000 ரூபாயில் நான் ஒரு 5,000 ரூபாய் மிச்சம் பண்ணணும் அப்படின்றத என்னோடய எய்மாக நான் வச்சுருக்கேன். ஜூலை மந்தோட டார்கெட் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு 5,000 ரூபாய் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தளவுக்கு என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத இந்த மந்த் ஃபுல்லாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரியே எத்தனை பேர் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறீங்க, சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது பார்க்குற நிறைய சிஸ்டர்ஸ்க்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை கோல்டு, இன்னொன்று சில்வர், இது 2லேயும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.